திண்டிவனம் நத்தைமேடு நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் 45 ஆண்டு காலத்திற்கு மேலாக வசித்து வரும் நிலையில் அவர்கள் பயன்படுத்தி வரும் பாதையை வேலி போட்டு அடைத்ததால் மருத்துவமனை, பள்ளி, கல்லூரிகளும் வேலைகளுக்கும் செல்வதற்கு மாற்று பாதையின்றி தவிக்கும் நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்த மக்கள் உடனடியாக இதனை தமிழ்நாடு அரசு கவனத்திற்கு கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கான உரிய நிரந்தர பாதையை முறையாக ஏற்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும். வணக்கம். நான் நத்தம்பேடு நரிக்குற இனத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு ரோடு வசதி இல்லாத நாங்கள் ரொம்ப வலிமையாக இருந்தோம். ஒரு 40-50 வருஷ காலமாக இருக்கிறோம் நாங்கள். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு ரோடு வசதின்றதே இல்லை. இருந்தாலும் நாங்கள் திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷன் கிராமத்தில் இருந்து இப்போ எங்களுக்கு இங்கே துரத்தி விட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் மீண்டும் இங்கே இருந்தோம். எங்களுக்கு ரோடு பண்ணி தராங்க, ஸ்கூல் கட்டி தராங்க, பால்வடி தரேன்னு சொன்னாங்க. ரேஷன் கார்டெலாம் கொடுத்து உரிமை எல்லாமே பண்ணி விட்டாங்க. இருந்தாலும் இப்போதைக்காக எங்களுக்கு ரோடு வசதி சுத்தமாக இல்லை. இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் குழந்தைங்க படிப்பு விஷயத்துக்கு நாங்கள் எங்களை படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் கூட எங்களுக்கு ரோடு வசதி இல்லாத நாங்கள் எப்படி படிக்கிறது? ஒரு வேன் வருதோ, இல்லை வண்டி வருதோ, இல்லை சைக்கிள் வருதோ, நாங்கள் எப்படி இட்டு போயிட்டு இந்த குழந்தைங்களை பள்ளியோட சேர்க்கணும்? எங்களுக்கு எந்த வசதி இல்லாத நாங்கள் படினா நீங்கள் இன்னுமே நரிக்குறவர் தானே இருக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு மேலே ஏறி வரலை? இந்த கேள்வி மட்டும் நீங்கள் கேட்குறீங்களே. ஆனால் எங்களுக்கு எந்த வசதி இருக்குது? நாங்கள் இது போயிட்டு நாங்கள் மேலே ஏறி காட்டுறதுக்கு எங்களை படிக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுறீங்க. ஆனால் இது வரைக்கும் கூட எங்களுக்கு எந்த வசதி இல்லைங்களே. நாங்கள் ரோடு வசதி இல்லாத, நாங்கள் பஸ் வசதி இல்லாத, நாங்கள் இந்த கிராமத்தில் ஒரு அத்திப்பட்டி கிராமம் மாரி தான் இருக்கோம். நத்தைமேடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாதி இனங்களுக்கு, பாதி கவர்மெண்ட்டுக்கு எங்கள் இடத்த தெரியல. எங்கே இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு திருப்பி கேட்குறாங்க. எங்களை படிக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாமே நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் மேலே ஏறி வாங்க, எஸ்டியில் இருந்தீங்க, எம்பிசியில் இருந்தீங்கன்னு சொன்னாங்க. இப்போ எஸ்டியில் சேர்த்துன்னு சொன்னாங்க. அந்த எஸ்டியில் சேர்த்து கூட இப்போ எங்களுக்கு என்ன வலிமை இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. கவர்மெண்ட்டு எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. ஒரே ஒரு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு கொடுத்துட்டு எங்களுக்கு எல்லாமே வசதி இருக்குது. இது வரைக்கும் கவர்மெண்ட்டில் காட்டிட்டு வராங்க. எங்கள் குழந்தைங்க படிப்பு வச்சதுக்காக தானே கேட்குறோம். நாங்கள் இப்போ எங்களுக்கு தேவையானது ரோடு. அந்த ரோடே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. 50 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ரோடு. ஏதோ ஒரு ரோட்டில் வந்தோம். இப்போதைக்கு அவங்க பிளாட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடுறாங்க. எங்களுக்கு நிரந்தரமான வழி எதுவும் இல்லை. திடீர்னு ஒரு பிரசவ வலினா, எங்கள் கிராமத்தை நத்தைமேடோட சேர்ந்தவங்க பிரசவ வலினா, திடீர்னு இப்போ ஒரு 3 பிரசவம் நடந்ததுன்னா சுத்தமாக வழி இல்லை. இப்போ 15-20 நாளாக ரோடு பிளாக் பண்ணியிருந்தது. அவங்க பட்டா சொல்லிட்டு இடத்த மடக்கி வச்சுருந்தாங்க. இப்போ வழி இல்லாத நாங்கள் எங்கள் பிரசவம், எங்கள் நரிக்குறவை சேர்ந்த பெண்ணுக்கு இங்கே வீட்டாடி பிரசவம் நடந்தது. ரொம்ப சிரமப்பட்டாங்கண்ணா. அவங்க போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ரொம்ப அப்புறம் பிரசவம் நடந்து அந்த குழந்தைய கையில் தூக்கிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு நீங்கள் வீட்டிலே பார்த்துட்டு வரீங்க, நாங்கள் ஏன் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலே எங்களை கேள்வி கேட்குறாங்க. எங்களுக்கு வழி இருந்தால் தானே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம். திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வரது கூட எங்களுக்கு வழி இல்லையே. நாங்கள் ஃபோன் பண்ண எமர்ஜென்சிக்கு வர்றது கூட ஒரு வழி இல்லை. ஒரு ஆட்டோ இல்லை, ஒரு வண்டி இல்லை. வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கே எங்களால் முடியல. நாங்கள் இந்த வழி இல்லாத அப்புறம் நாங்கள் எந்த வழிக்காக திடீர்னு எதனா ஒரு எங்களாண்ட ஒரு விஷயம் கொண்டு வரணும் கூட எந்த வழி இல்லைண்ணா. வழி இல்லாததுன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திடீர்னு ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா இப்போ கொண்டு போகிறதுக்கு வழி இல்லை. நாங்கள் எப்படி எங்கள் வீட்டாண்டே வச்சுட்டு நாங்கள் பண்ணணுமா? இல்லை எங்களுக்கு சுடுகாடுன்னு ஒன்று இருக்கா? இல்லை வழின்னு இருக்கா? இல்லை வேறு எதனா எங்களுக்கு அரசாங்கம் எதனா உதவி பண்ணுதா? எதுவுமே இல்லையே. வெறும் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மட்டும் கொடுக்குறீங்க. 40-50 வருஷமாக இதே தான் சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்து சொல்லியிருந்தா இருக்கிறேன். நீங்கள் ஓட்டு போடுங்க, எங்கள் சமுதாயத்தில் ஓட்டு போடுங்க மட்டும் சொல்கிறாங்க. நாங்கள் போய்ட்டு பண்ணியிருந்தா இருக்கிறோம், போட்டுன்னு தான் இருக்கிறோம். ஏன்னா அது எங்கள் உரிமை. எங்களுக்கு ஆதார் கார்டு நாங்கள் மனுஷன்றத உரிமைக்காக நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறோம், இந்த கிராமத்தில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக எங்களை ஓட்டு போட சொல்கிறாங்க. நாங்களும் தவறாது போய் ஓட்டு போட்டுன்னு தான் இருக்கோம். நல்லது பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் கூட எந்த இதுவும் வரல. அரசாங்கத்துலேருந்து எங்களுக்கு எந்த முயற்சியும் வரல, எந்த கவர்மெண்ட்டும் வர்றாங்க. திடீர்னு ஒரு மழை பெஞ்சுதுன்னா, திடீர்னு எங்களால் ஒரு காற்றோ ஒரு சுயலோ ஏதோ வருதுன்னா எங்களை அடுத்த செகண்ட் ஒரு 5 நிமிஷம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது நாங்கள் செத்தமா பொழைச்சமா பார்க்குறோமா எதுவுமே இல்லை. வழி இருந்தால் தானே முதல்ல வருவாங்க. அரசாங்க வழி ரோடு இருந்தால் தானே வருவாங்க. அவங்களுக்கு வர்றதுக்கே வழி இல்லைன்னா நாங்கள் எப்படி போகிறது? எந்த வழிக்கு நாங்கள் போகிறது? ரோடு எங்களுக்கு இதேமாரி தான் காலத்துக்கு நாங்கள் இப்படி தான் இருக்கணுமா? எங்களுக்கு கீழ்மட்ட நாங்களும் மனுஷன் தானா, இல்லை வேறு எதனா ஜென்மமா? நாங்கள் எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார். ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது இப்போ ஒரு பரவலாக கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு டிவி செய்திலையோ, ஒரு பேப்பர்லையோ, ஒரு தினகரிலையோ எல்லாத்துலேயும் போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி எடுத்துருக்கோம். எங்களுக்காக யாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு வரல. எதனா எங்களால் அவங்களுக்கு காரியம் நடக்கும்னா வராங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு திருப்பி கூட பார்க்க மாட்றாங்க. கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன உதவி கிடைக்குதுங்கண்ணா? ஒரு ரேஷன் கார்டு, ஒரு ஆதார் கார்டு கொடுத்துட்டு அந்த அரிசி வாங்குறதுக்கு கூட நாங்கள் ஏரி வயால் போயிட்டு அந்த 1 கிலோ, ஒரு 20 கிலோ அரிசி வாங்குறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நின்று தண்ணி வயால் பூந்து வரோம். அது எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது காட்டியுமே எங்கள் குழந்தைங்க பாதி பேர் செத்தே போடுவாங்க பழுகுது. எங்களுக்கு இதுமாரி ரோடு வசதி இல்லை. அதை நாங்கள் என்ன பண்ணுறது? எந்த வழி கொடுக்குறீங்க எங்களுக்கு? திடீர்னு பிரசவம் நடக்குது, எந்த வழி போகணும்? எங்களுக்கு அது மட்டும் கொடுங்க. எங்களுக்கு வேறு எதுவும் நாங்கள் கேட்கல. எங்களுக்கு கவர்மெண்ட் லட்சக்கணக்காக கொடுங்க, வீடு கொடுங்க, ரோடு கொடுங்க, அதுன்னு நாங்கள் கேட்கல. திடீர்னு ஒரு குழந்தை படிப்புக்கோ, ஒரு பிரசவத்துக்கோ, முக்கியமான காரணத்துக்கு தான் கேட்குறோம். ஒரு இறப்புக்கோ, ஏதோ ஒரு இறப்புக்கு மனுஷன் உயிர் வாழறது சொல்கிறீங்க. அது கூட இல்லாத நாங்கள் ரோடுக்கு தானே கேட்குறோம்.
இந்த வாழ்க்கை அப்புறம் எதுக்குண்ணா? நாங்கள் மனுஷலாம் இந்த ஊர் நத்தைமேடு கிராமத்தில் இருக்கிறோம். 40-50 வருஷம் காலமாக இருக்கிறோம். அவங்க கேட்குற மாதிரிக்கு எல்லாமே பண்ணுறோம். கரண்ட் பில்லு, ஈபி காட்டுறோம், வீட்டு வசதி காட்டுறோம், தண்ணி வரி காட்டுறோம், ரோட்டு வரி காட்டுறோம். இந்த ரோட்டு வரி காட்டுறோமே, அந்த ரோட்டு வரிக்கு ரோடு எங்கே? நாங்கள் கட்டுறவங்களுக்கு ரோடு வரி எங்கே? எங்கள் குழந்தைங்க இப்போ படிக்கிறாங்க. இங்கே வாமா, எங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இன்னைக்கு வந்து இப்போ லீவில் இருக்காங்க. நாங்கள் இந்த இருந்த வரைக்கும் எப்படியோ கொண்டுட்டு போயிட்டு ஸ்கூலில் சேர்த்துட்டோம். இப்போ ஜூன் மாதம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் திறக்கிறாங்க. ஆனால் ரோடு இல்லை. வண்டி அனுப்ப மாட்டேன்றாங்க, ஆட்டோ அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படின்னா எடுத்துன்னு வந்து ஸ்கூலில் சார், அப்புறம் எங்கள் நரிக்குறாஜ் ஜனத்துக்கு நீங்கள் ஏன் படின்றீங்க? எதுக்கு வசதி இல்லாத எங்களுக்கு படின்றீங்க? நாங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் எந்த குழந்தைங்களும் ஸ்கூல் அனுப்ப மாட்டோம், யாரும் பண்ண மாட்டோம். நீங்கள் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோண்ணா. நீங்கள் இதுமே எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லி தான் நாங்கள் உங்ககிட்ட இப்போ கொண்டு போகிறோம் இந்த விஷயத்தை. நீங்களாச்சும் இருந்து இதில் யார் எங்களுக்காக தலைமை தூக்கி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு கடைசி வரைக்கும் எங்கள் உயிரை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் சல்யூட் பண்ணி சொல்லுவோம். எங்களுக்காக யார் வராங்களோ அவங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக உழைப்போம் எதுக்காக இருந்தாலும். ஐயா, நெத்தமேட்டில் தங்கி 45 வருஷம் ஆகுது. என் பேர் அஞ்சுமணி, நரிக்குறவர் காலனி தலைவர். அஞ்சுமணி தலைவர் சார். நான் நரிக்குறவருக்காக சார் இருந்தால் கூட 45 வருஷமா எங்களுக்கு வந்து ரோடு வசதி இல்லை. டவுனுக்கு போகிறதுக்கோ, இல்லை நாங்கள் எதுவும் ஒரு கடைக்கு போகிறதுக்கோ, இல்லை நாங்கள் எதுவும் ஒரு பிரிசு வழி வந்தால் ஒரு கார் வச்சு போகிறதுக்கோ, வண்டி வச்சு போகிறதுக்கோ, ஒரு சாபத்துக்கு எதுவுமே ஒரு வழி இல்லாத தவிக்கிறோம் சார். இப்படி போனாலும் மூடிடுறாங்க, அப்படி போனாலும் மூடிடுறாங்க. எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க சார். பொதுவாக ஒரு வழி காட்டுங்க. ஒரு கயை கட்டி இறந்துட்டா அதிகம் ஒரு சுருக்கட்டுக்கு வழி காட்டுங்க. எங்களுக்கு பட்டா வாங்கிங்க, பட்டா கொடுக்கணும். இந்த இடத்துக்கு ஒரு பட்டா வாங்கிங்க. வேற இடம்னாக்கா 55 வருஷமா 40 வருஷமா 45 வருஷமா இங்கே இருக்கிறோம் சார். எவ்வளோ பாம்பு பூச்சி, எவ்வளோ காட்டில் இங்கே இருந்து வாங்கி நாங்கள் எப்படி சுத்தம் பண்ணி எங்கள் கஷ்டத்தை நாங்கள் வீடு கட்டிக்கிறோம் சார். எங்கள் கஷ்டத்துக்கே நாங்கள் வீடு கட்டிக்கிறோம் சார். கட்டிக்கின்னு நாங்களாம் இருக்கிறோம். எங்களுக்கு கவர்மெண்ட் சலுகை எங்களுக்கு வேணும் சார். நாங்களும் எஸ்டிக்கு வந்துட்டோம் சார். இப்போ நாங்கள் எஸ்டி இடத்துல இல்லாத இருந்தோம், எம்பிசியில் இருந்தோம். இப்போ எஸ்டியில் சேர்த்துட்டாங்க. எங்களை ஐயா நீங்கள் இருந்து எங்களுக்கு பட்டா வாங்கி எங்களுக்கு டவுன் லிமிட்லேயே எங்களுக்கு அடங்க விட்டா நாங்கள் இப்போ இத்தனை நாளாக இங்கே இருத்தி ருசி காட்டிட்டோம். வேறு இடம் காட்ட முயப்போம் சார். ஒரு குருவிக்கார் எங்கன்னு போய் இருந்து பயக்க இல்லை. நிலம் பூமி கொடுத்தாலும் பரவாயில்லை, அங்கே ஏறி ஓட்டி சாப்பிடுவோம். அது கூட இல்லை. வெறும் எங்களுக்கு போய் அந்த நடுக்காட்டில் போட்டால் நாங்கள் எங்கே போய் பார்த்துங்கிறோங்க? எங்கே போய் ஒரு கடை தேடுறோங்க? டீ வசதி இல்லாத, ஒரு பிள்ளைங்குட்டி கடை வசதி இல்லாத நாங்கள் எங்கே போய் என்னத்தை பார்க்கணும் சார்? நாங்கள் இவ்வளோ மக்கள் சார், 150 குடும்பங்கிறோம் இங்கே. இந்த 150 குடும்பத்துக்கு ஒரே இதில் வைக்கிறோம். எதுனா பட்டா கொடுங்க. புச்சா இருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுத்து ஒரு வீடு கட்டி கொடுங்க. வயசு இருக்கிறவங்களும் இங்கே கூட பட்டா கொடுங்க. நாங்கள் இங்கே 45 வீடு தான் இங்கே இருக்கிறது. 45, 55 சார், 57, 59 வீடுக்குது இங்கே. அதை விட்டுருங்க. புச்சா இருக்கிறவங்களுக்கு ஒரு 100 வீட்டுக்காரங்களுக்கு வேற இடம் பார்த்து கொடுத்தா ஒரு பேர் இருக்கும் சார். உங்களுக்கு நரிக்குறவர் காலனி இவ்வளோ ஊரில் எவ்வளோ எஸ்டி மக்களுக்கு செய்கிறாங்க. எங்களுக்கு தான் இதை மாதிரி கொடுமையில வச்சா எப்படி சார்? இத்தனை வருஷமாக வாண்டிட்டோம். எப்படி டப்பா மாட்டி சாப்பிட்டோம், கோமணம் கட்டிக்கின்னு சாப்பிட்டோம். இப்போ எவ்வளோ லிமிட்டாக தீர்ந்துட்டோம். பள்ளிக்கூடம் படிக்கிறது பசங்க, ஸ்கூலுக்கு போகுதுங்க. நாங்களும் வளையல் விற்று சாப்பிட்றோம். எங்களுக்கு எந்த வசதி இல்லாத வளையல் தான் ஓய்ப்பில் தானே போய்க்கிறோம் சார். எந்த சலுகை இல்லாத. இப்போ நாங்கள் ஓட்டு போடுறோமே எதுக்கு சார்? எல்லாரும் ஓட்டு போட்டு ரோடு வசதி பார், கரண்ட்டு வசதி பார், தண்ணி வசதி பார், வீட்டுக்கு ஒரு கொயா பார், சுருக்காட்டு வசதி பார், சுருக்காட்டுக்கு ரோடு போடுறது பார், பட்டா பார், வீட்டுக்கு பட்டா பார். எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? புறம்போக்கு நாயான்னு கேட்குறாங்க சார். எங்களுக்கு இதெல்லாம் ஓணுமா சார்? எங்களுக்கு நாங்கள் அவ்வளோ சமாளிச்சுக்கிறோம். ஏன் தெரியுமா? நாங்கள் நரிக்குறவர் தானே, அவ்வளோ சமாளிச்சுக்கிறோம் சார். இந்த 45 வருஷமாக இங்கே இருக்கிறோம். ரயில்வே கேட் அண்டு இருந்தோம் சார். அந்த தலைமுறையில் ரயில்வே ஸ்டேஷன் அண்டு இருந்தோம். திண்டிவனத்து ரயில்வே ஸ்டேஷன் அண்டு இருந்தோம் சார். இப்போ நெத்த மோட்டுக்கு வந்துட்டோம் சார். நாங்கள் இப்போ எம்ஜிஆர் பீல்டில் போட்டோம், ஜெயலலிதா பீல்டில் போட்டோம். இப்போ எங்கள் ஐயா பீல்டில் வந்துட்டோம், கலைஞர் ஆட்சிக்கு வந்துட்டோம் சார். நாங்கள் இப்போ கூட உங்கள் கட்சிக்கு தான் நாங்கள் போட்டோம் ஓட்டு. இருந்தால் கூட எங்களுக்கு நீங்கள் தான் பண்ணணும் ஒரு இது. இன்னைக்கு பரிசை வேலை ஆச்சுன்னா இங்கேருந்து பாதி ரோடு கடந்துட்டு தான் ஆட்டோ ஏறும். வயலே குழந்தை பிறந்து சில பேருக்கு இல்லை, தாங்கிட்டு போய் ஆஸ்பத்திரி வரைக்கும் மூச்சு பிடிச்சி பிறந்தாலும் போகிறோம். வழி இல்லை எங்களுக்கு, சரியா வழி முறை கிடையாது. அந்த வழி கொடுங்க எங்களுக்கு. ஒரு பட்டா வழங்குங்க. இத்தனையோ பேருக்கு பட்டா வழங்கிட்டாங்க. எப்பேற்பட்ட இடத்துல எல்லாம் பட்டா வழங்கிட்டாங்க, எப்பேற்பட்ட இடத்துல வீடு கட்டிட்டாங்க. ஆனால் நாங்கள் தான் இங்கே முட்டாளாக கிடக்குறோம். எந்த வறுமை இல்லாத, எந்த வெள்ள நிவாரணம் இல்லாத, எந்த சலுகை இல்லாத, ஒன்றுத்துக்கும் இல்லை. இந்த ரேஷன் அரிசி மட்டும் போடுறாங்க. அதுக்கு தான்
அதுக்கும் போறதுக்கு மழை பெஞ்சிச்சுன்னா அதுக்கும் போறதுக்கு வழி இல்லை. அந்த பாதி சேர்ல அப்படியே முங்கிட்டு நங்கிட்டு போகணும். நிலம் வையால போகும். அந்த வையாலே எப்படியும் தாங்கி தூங்கிட்டு போகும். போய் அந்த அரிசி மூட்டை எடுத்து வந்தாலும் சீக்கிரம் வர்றதுக்கு வழி இல்லை. அது சுத்தி ஆலப்பக்கம் 400 ரூபாயா பூந்து வந்தாதான் அவளை சுத்து போட்டு வர முடியுமா? அது வந்து எப்போ கஞ்சி காசணும், எப்போ சாப்பிடணும், பிள்ளைங்களுக்கு வகுத்துக்கு எப்போ போடணும், எப்போ தூங்குறது, எப்போ வியாபாரத்துக்கு போறது, நாங்க எப்படி சாப்பிடணும் ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு வழிமுறை காட்டணும்.